நாங்கள் கௌதம் கூட நம்ம ஒரு அவினாஸ் ரைடர்ஸ் காசுங்க. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா அவினாசியில இருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்ல சேவூருக்கு முன்னாடி குறும்பபாளையம் அப்படின்றது லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம வந்து ஒரு 5 வருஷமா யூஸ் கார் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப தெளிவான கண்டிஷன்ல தெளிவான வண்டி எடுத்து நம்ம 3 செக் பண்ணி பக்கா கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில நிறைய கஸ்டமர் கால் பண்ணிருந்தீங்க. உங்களோட ஷோரூம் வீடியோ நம்மளோட ரைடர்ஸ் மல்டிபிளாக் சேனல்ல போடல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வாரம் நிறைய வண்டி வந்திருக்கு. என்னென்ன மாடல் என்னென்ன வண்டி அதே மாதிரி என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறோம், அதே மாதிரி நம்மளோட ஷோரூம்ல என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்கு, அதே மாதிரி என்னென்ன மாடல்ஸ்ல என்னென்ன வண்டியில என்னென்ன ஆஃபர் இருக்கு எல்லாமே தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் மற்ற போகக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து சேரும். ஸோ இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து 800 இருந்து இனோவா வரைக்கும் எல்லாமே லோ பட்ஜெட் தான். எல்லாமே தெளிவான கண்டிஷன்ல பக்காவா டைரக்ட் கஸ்டமர் வண்டி தான். ஸோ எல்லாமே பார்க்கிங் சீல் எடுத்திருக்கோம், எல்லாமே செக் பண்ணியாச்சு. நேராக வந்தால் நீங்கள் விசிட் பண்ணி வண்டி செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். எந்த விதமான செலவுமே இருக்காது. எடுத்தால் ரைட் டு கண்டிஷன் தான் வண்டி தெளிவாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க இந்த வாரம் என்னென்ன வண்டி வந்திருக்கு, என்னென்ன மாடல் வந்திருக்குன்னு பார்த்துடலாம். இந்த வாரம் வீடியோவில் நம்மளோட ஷோரூம் வண்டியில் ஃபர்ஸ்ட் வண்டி பாருங்க, மாருதி 800 MP5 இன்ஜின் 23 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. 2008 மாடல் சில்வர் கலர் வண்டி. வண்டி அருமையாக இருக்குது. இந்த வண்டியில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கிடையாது, கேஸ் ப்ளஸ் பெட்ரோல் இருக்குது. எல்லாத்துக்குமே தெரியும், ஓட்டி பழகிறதுக்கு டிரைவிங் கற்றுக்கிறவங்களுக்கு புதுசாக வண்டி வந்து ஒரு பெரிய வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே எடுத்து ஆர்டினரி ஸ்டீரிங் ஓட்டி பழகிட்டு அப்புறம் தான் அடுத்த வண்டிக்கு போவீங்க. எல்லாத்துக்குமே தெரியும். அதுலேயும் ஏசியோட கேஸ் ப்ளஸ் பெட்ரோலோட ஆமாங்க ரவுண்ட் டேங்க் போட்டிருக்காங்க, 55 லிட்டர் கேஸ் டேங்க் போட்டிருக்காங்க. சீட் கவர் சூப்பராக இருக்குது, டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்குது, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது, பக்கா குவாலிட்டியாக இருக்குது. MP3 பிளேயரில் வேறு லெவலில் இருக்குங்க. எடுத்த எந்த விதமான செலவுமே இல்லாமல் எடுத்தா ஒரு ரெடிட்டிவ் கண்டிஷனில் அருமையான வண்டி. 2008 800 MP5 இன்ஜின் ஏசியோட இருக்குது. கேஸ் ப்ளஸ் பெட்ரோல், கேஸு ப்ளஸ் பெட்ரோல் ரெண்டுலேயுமே ஒர்க்கிங்கில் இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் ஓட்டிக்கலாம். கம்பல்சரி கேஸுக்கு ஒரு 25+ மைலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். 25 கிலோமீட்டர் கண்டிப்பாக 100 ரூபாய்க்கு போட்டால் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான வண்டி. மார்க்கெட்டில் 1,30,000 கிலோ எங்கேயுமே 2008 மாடல் கிடையாது. தாராளமாக நீங்கள் விசாரிச்சுக்கலாம். சென்னை ஆகட்டும், லோக்கல் ஆகட்டும், திருநெல்வேலி, மதுரை, நாமக்கல், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் எங்கே விசாரிச்சுங்க. இந்த வண்டி நம்ம கோட் பண்ண பிரைஸ் வெறும் 1,19,000. வெறும் 1,19,000 கொடுத்துடலாம். ரெண்டே ஒன்று கண்டிஷனில் இருக்குது. எப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. கேஸ் ப்ளஸ் பெட்ரோல் வண்டி. மிஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப தெளிவாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அடுத்த வண்டி பாருங்க, ஒரு லோ பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, சென்னை, தூத்துக்குடி, நாமர்கோவில், சேலம், எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, 2012-13 ஆல்டோ 800 அது குரோம் ஃபிட்டிங்லாம் போட்டிருக்காங்க. டயர் பாயிண்ட் 4மே ரொம்ப தெளிவாக இருக்குது. பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங்கோட. எங்கேயுமே 2,5 லட்ச ரூபாய்க்கு வண்டி கிடையாது. வெறும் 1,80,000 கொடுத்துடலாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் சரிங்களா. இந்த வண்டி ஃபிக்ஸ்டு பிரைஸ் வெறும் 1,80,000 கொடுத்துடலாம். ஆல்டோ 800 MP5 இன்ஜின், ஏசி, பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், சென்ட்ரல் லாக் வந்துடுது. அதேமாரி ஃபுல் குரோம் ஃபிட்டிங் போட்டிருக்காங்க. வண்டி டயர் பாயிண்ட் எல்லாமே ஆவரேஜாக 70-75% இருக்குது. ஒரு காப்பர் ரெட் கலரில் வண்டி அட்டகாசமாக இருக்குங்க. தேவை ஓனர்ஷிப்பில். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நேராக வந்து வண்டி ஓட்டி பாருங்கள். ஆல்டோ 800 மறுபடியும் சொல்கிறேன், 12-13 இவ்வளோ தெளிவான வண்டி. மார்க்கெட்டில் 2,5 ரூபா கிலோ எங்கேயுமே வண்டி கிடையாது. வெறும் 1,85,000 கொடுத்துடலாம். இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸுங்க. நேரில் வந்து வண்டி பாருங்கள். கம்பல்சரி வண்டி உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் லோக்கலாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டிக்கு நம்ம தாராளமாக கம்பல்சரி இந்த வண்டிக்கு நம்ம 1 to 1,5 ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் கட்டி வண்டி எடுத்துக்கலாம். 1,80,000 2013 ஆல்டோ 800 எங்கேயுமே கிடைக்காது. மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வண்டி பாருங்க, ஆல்டோ சரிங்களா. ஆல்டோ LXi 5 வருஷம் எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணிட்டாங்க. டயர் 4மே புது டயர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் ப்ளஸ் ஏசி வந்துருக்கு. ரெண்டே ஓன கண்டிஷனில் இருக்குது. லைட் கோல்டு கலர், சில்க் சில்வர்னு சொல்லுவாங்க இந்த கலரை. வண்டி அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு தெளிவான வண்டி, அதுவும் பக்கா குவாலிட்டியில் எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லாமல் ஒரு தெளிவான வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்களாக்கும் வெறும் 1,85,000 ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் சரிங்களா. வெறும் 1,80,000 ஃபிக்ஸ்டு ப்ரைஸு. வண்டி அட்டகாசம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சீட் கவர், ஃப்ளோர் மேட்டு, இன்டீரியர் டிசைனிங், லைட்லிங்லாம் பண்ணியிருக்காங்க. வண்டி ரொம்ப தெளிவாக குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஏசி கூலிங்லாம் சூப்பராக இருக்குது. MP3 பிளேயர் போட்டிருக்காங்க. 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 95% இருக்குது. வண்டியில் எந்த விதமான செலவுமே கிடையாது. எடுத்தா ரெடி டு டே கண்டிஷனாக தான் இருக்குது. வெறும் 1,80,000 ஃபிக்ஸ்டு ப்ரைஸு. மிஸ் பண்ணிடுறாங்க. அருமையான வண்டி, ரொம்ப தெளிவாக இருக்குது. அடுத்த வண்டி பாருங்கள், மாருதி 800. நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தீங்க. அதுலேயுமே கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் நல்ல தெளிவான வண்டி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் மாருதி 800 2007 மாடல் MP5 இன்ஜின், திருச்சி நம்பருங்க, 48 திருச்சி நம்பருங்க. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. எப்சி கரண்ட், இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை. 2 ஓனர் 2007 மாடல் MP5 இன்ஜின். வண்டி அட்டகாசமாக இருக்குது. மார்க்கெட்டில் 1,5 ரூபா கிலோ வண்டி கிடையாது. வெறும் 1,10,000 கொடுத்துடலாம். இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். டேரெக்டாக கஸ்டமர் வண்டி தான். நேராக வாங்க வண்டி ஓட்டி போகிறாங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக கஸ்டமர் வச்சு பேசிக்கலாம். அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. பாடி லைன், டயர் பாயிண்ட், இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்கும். யூஸ்டு காரை பொறுத்தவரை நீங்கள் ஏங்கிட்ட தமிழ்நாட்டில் எங்கே போய் வண்டி எடுத்தாலுமே பாடியில் டென்ட்டு, ஸ்க்ராச்சஸு, அதேமாரி சின்ன சின்ன செலவுகள், அதாவது ஹெட்லைட் எரியாமல் இருக்கலாம், பல்பு பீஸ் போயிருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது சின்ன சின்ன ஸ்டிங்கரிங் வேலை அந்த மாதிரி கண்டிப்பாக ஏன்ட்டு இருக்கும். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நம்ம எல்லாமே ஓப்பனாக பேசி நம்ம வியாபாரம் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இருக்கும், ஆனால் யாருமே சொல்கிறது இல்லை.
பட் நம்ம வந்து எல்லாமே தெளிவாக செக் பண்ணிடுறோம். ஆனால் நம்மளோட வண்டியில் இங்கே இருக்கிற எந்த வண்டி ஒரு 30-35 வண்டி நிற்கிது, எந்த வண்டியிலுமே எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் கொடுக்க முடியாது. கம்பல்சரி எல்லா வண்டியிலுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்க செய்யும். ஆனால் இன்ஜின் 100க்கு 100 இருக்கும். நீங்கள் தைரியமாக நம்பி எடுத்துகிட்டு போகலாம். 100% இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கும். நேராக வந்து ஒரு மெக்கானிக்கில் 100 மெக்கானிக் செக் பண்ணலாம், யாரும் இன்ஜின் குறை சொல்ல முடியாது. ஸோ அந்த ப்ளூ கலர் வண்டி நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,10,000 மிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த மாடல் போடுங்க 2007 MP5 இன்ஜின், காப்பர் ரெட் கிடையாதுங்க, இது செரி ரெட் சொல்லுவாங்க. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. MP5 இன்ஜின், ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. இன்ஜின் 100% குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் 100 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துக்குங்க, மெக்கானிக் கூட்டு வந்து 100 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்துகிட்டு போங்க. அருமையான வண்டி, பக்கா குவாலிட்டி. 2007 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. MP5 இன்ஜின், ஏசி மாடல், டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பாடியில் அங்கங்கே சின்ன சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் இருக்குது. மற்றபடி இன்ஜின் கண்டிஷன், மெக்கானிக்கல் கண்டிஷன் 100% இருக்கும். கஸ்டமர் அந்த வண்டிக்கு 1 லட்ச ரூபா கேட்குறாங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட் பேசி வாங்கி கொடுத்துறேன். அருமையான வண்டி, 50 ரூபா கட்டினா 50 ரூபா போட்டு கொடுத்துடலாம் அந்த வண்டிக்கு. அடுத்த வண்டி பாருங்க, 2007 மாடல். இந்த வண்டியில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கிடைங்களாகும். 4மே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் பவர் விண்டோ போட்டிருக்காங்க. கஸ்டமர் 4மே பவர் விண்டோ போட்டிருக்காங்க. அதேமாதிரி சீட் கவர், ஃப்ளோர் மேட் எல்லாம் புதுசு போட்டிருக்காங்க. MP3 பிளேயர் வந்துருது. வண்டி பக்கா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கஸ்டமர் இந்த வண்டிக்கு 1,10,000 கேட்குறாங்க. இதுவுமே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட் பேசி கொடுத்துடலாம். அருமையான வண்டி, 2007 MP5 இன்ஜின், ஏசி மாடல். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி வேணுன்றவங்க தாராளமாக அந்த வண்டி செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ தாராளமாக வந்து ஓட்டி பாருங்க. கம்பல்சரி வந்து உங்களுக்கு வண்டி பிடிக்கும். ப்ளூ கலரில் 3rd ஓனர்ஷிப்பில் இருக்குது. 4மே பவர் விண்டோ வந்துடுது. ஒரு ஓட்டி பலருக்கு எடுத்தாலுமே அதுலேயுமே ஒரு பவர் விண்டோ ஆப்ஷனோட இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா? ஸோ தைரியமாக எடுத்துகிட்டு போங்க. இன்ஜின் கண்டிஷன் ரொம்ப தெளிவாக இருக்குது. அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வண்டி பாருங்க, எத்தனையோ ஷோரூம்ல போய் நீங்களே வண்டி பார்த்துருப்பீங்க, ஆல்டோ கேட்டன்னு. ஆனால் இந்த கண்டிஷனில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. 2012 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி, ஆல்டோ கேட்டன் VX. சரிங்களா? ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி சென்ட்ரலாக வந்துருக்கு. டயர் பாயிண்ட் ஆவரேஜ் 70% இருக்கும். வண்டி பக்கா குவாலிட்டி, ஒரே ஓனர் வண்டி. ஃப்ளோர் மேட், சீட் கவர், இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. MP3 பிளேயரில் ஒரிஜினல் சோனி சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஸோ வண்டி கலைக்கவே இல்லை, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டி. 2012 நீங்கள் போய் ஷோரூமில் வண்டி எடுத்தால் என்ன கண்டிஷனில் இருந்திருக்குமோ அந்த கண்டிஷனில் வண்டி இருக்குது. டைரெக்டாக கஸ்டமர் வண்டி தான். நேராக வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்துக்கலாம். வண்டி ரேட்டு ஒரே ரேட், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். அந்த வண்டி 2,20,000 கஸ்டமர் கேட்குறாங்க. ஒரே ரேட், ஃபிக்ஸ்டு ப்ரைஸுங்க. ஸோ நேரில் வந்து வண்டியை பாருங்கள். நீங்கள் எத்தனை ஷோரூமில் போய் எத்தனை வண்டி நீங்கள் பார்த்தாலும் அடிபாடு இல்லாமல், ஆக்சிடென்ட் கிஸ்ட் இல்லாமல், ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப தெளிவாக சென்ட்ரலாக கூட, அதுவும் உங்களுக்கு பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசியோட ஒரு 1000 cc செக்மெண்ட்டில் ஒரு பக்கா வண்டி, ஆல்டோ கேட்டன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 2012 சிங்கிள் ஓனர் வண்டி. மார்க்கெட்டில் மறுபடியும் சொல்லிட்டு 2,30,000 கிடையாது, 2,20,000 ஒரே ஓனர் வண்டி, பக்கா குவாலிட்டி, தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க. வண்டி எடுத்துகிட்டு போனால் 100 மெக்கானிக் செக் பண்ணல, வண்டி குறை சொல்லவே முடியாது. 100 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்து வந்து பாருங்கள். வண்டி 100 கிலோமீட்டர் ஓட்டினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான செலவுமே கிடையாது. ட்ரை சாப்பிட்டு லோயராமல், அண்டர் சேஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இன்ஜின் பெட்டு, பிளாட்ஃபார்ம் எல்லாமே 100க்கு 100 இருக்கும். எடுத்தால் ரெடி டு கண்டிஷனாக தான் இருக்குது. அருமையான வண்டி. நீங்கள் லோக்கல் கஸ்டமர் அப்படின்னா அந்த வண்டி நம்ம 1.5 to 1.5 லோன் பண்ணி கொடுத்துடலாம். அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வண்டி பாருங்கள், Honda i10 மேக்னாங்க 1.2. சரிங்களா? ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது. 2009, 4 டயருமே பிராண்ட் நியூ குட் டயர் போட்டிருக்காங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. 29 வரைக்கும் கஸ்டமர் எஃப்சி எடுத்துட்டாங்க. 3rd ஓனர்ஷிப்பில் இருக்குங்க. அருமையான கண்டிஷனில் இருக்குது. காப்பர் ரெட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு கலர், லைட் கோல்டு சொல்லுவாங்க, சில்கி கோல்டுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப அருமையாக இருக்குது. பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி சென்ட்ரலாக் வந்துடுது. இன்பில்டா MP3 பிளேயர் வந்துருச்சு உங்களுக்கு. சீட் கவர்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. ஃப்ளோர் மேட்டு எல்லாமே வந்துடுது. ஒரு அருமையான வண்டி, அதுவும் வந்து லோ பட்ஜெட்டில் தான். கஸ்டமர் இந்த வண்டிக்கு 1,85,000 கேட்குறாங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட் பீஸ் வாங்கி கொடுத்துட்றேன். அருமையான வண்டி, i10 மேக்னா எல்லாமே லைவில் இருக்குது. அதுவும் நம்பருமே ஃபேன்சி நம்பர் தான். ஸோ நேராக வந்து வண்டி ஓட்டி பாருங்கள், கம்பல்சரி உங்களுக்கு பிடிக்கும். i10 தெரியிட்டு இருக்கீங்க, அதுவும் லோ பட்ஜெட் தெரியிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். வண்டியில் எந்த இடத்துலையுமே சின்னதாக ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸ் இருக்காது. வண்டி புது வண்டி மாதிரி இருக்கும், அவ்வளோ தெளிவாக இருக்குது. தாராளமாக நீங்கள் ஃபுல் வீடியோமே பார்த்துருப்பீங்க, ரொம்ப பக்காவாக இருக்குங்க. ஸோ நேராக வந்து வண்டி ஓட்டி பாருங்கள், கம்பல்சரி பேசிக்கலாம். நீங்கள் லோக்கலாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டி நம்ம 1 லட்ச ரூபாய் லோன் போட்டு கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் பேலன்ஸ் சம்பளம் கட்டி வண்டி எடுத்துக்கலாம். அடுத்த வண்டி பாருங்கள், ஸ்விஃப்ட் VDI டீசல் 2010 மாடல், 5 வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கன் பண்ணிட்டாங்க. TN 30 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது VDI. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்விஃப்ட்னாலே டீசலில் நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஒரு 20+ மைலேஜில் 4மே பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி சென்ட்ரலாக் வந்துடுது. டயர் பாயிண்ட் ஆவரேஜ் 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 95% இருக்குது. 4 டயருமே புது டயர், அப்படியே கான்டினென்டல் டயர் போட்டிருக்காங்க. 4 டயருமே பிராண்ட் நியூ புது டயர் போட்டிருக்காங்க. சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குது. எடுத்த எந்த விதமான செலவுமே இல்லைங்க, எடுத்து வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு உள்ள ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து இன்பில்டாக எல்லாமே வந்து வண்டியோட ஒரு பக்கா குவாலிட்டியில், காப்பர் ரேட்டில் 2010 மாடல் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. பேப்பர் மார்க்கெட்டில் 3.5 லட்ச ரூபாய்க்கு வண்டி கிடையாது, வெறும் 3,10,000
15,000 கொடுத்துடலாங்க. வெறும் 3,15,000 2010 ஸ்விஃப்ட் VDI, அதுவும் எல்லாமே கரண்ட்ல இருக்கக்கூடிய வண்டி, ரொம்ப தெளிவான வண்டி. நேராக வந்து வண்டி ஓட்டி போகிறவங்க கஸ்டமர் டைரெக்டாக பேசிக்கலாம். டைரெக்டாக கஸ்டமர் வண்டி தான், ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் லோக்கலாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வண்டிக்கு நம்ம ஒரு 2 to 2.5 லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் பேலன்ஸ் சம்பளம் வண்டி எடுத்துக்கலாம். அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வண்டி பாருங்க, மாருதி வேகனார் 2007 மாடல், பக்கா குவாலிட்டிங்க. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டச் ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்காங்க, அதேமாதிரி ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்காங்க. பவர் ஸ்டேரிங் ப்ளஸ் ஏசி வந்துருது. கேஸ் ப்ளஸ் பெட்ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி வேகனாரில் டியோ வேரியன்ட் சொல்லுவாங்க. டியோ கம்பெனியிலே கொடுக்குற மைலேஜ் உங்களுக்கு கேஸ் டேங்க் வந்துடும். ஸோ நல்ல மைலேஜ் கிடைக்கும். அதேமாதிரி பெட்ரோல் ரன்னிங்கில் இருக்குது, கேஸ் ரன்னிங்கில் இருக்குது. டயர் பாயிண்ட் ஆவரேஜாக 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்குது. சீட் கவர், ஃப்ளோர் மேட் எல்லாமே நல்லா இருக்குது. எடுத்தால் ரெடி டு கண்டிஷன் தான். டேரெக்டாக கஸ்டமர் வண்டி தான். கஸ்டமர் இந்த வண்டிக்கு 2007 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. மாருதி வேகனார் டியோ வேரியன்ட்டு LXங்க. நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. நேராக அந்த வண்டி ஓட்டி போகிறேங்க. கஸ்டமர் வண்டிக்கு 1,60,000 கேட்குறாங்க. எதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்துக்கலாம். அருமையான வண்டி, கேஸ் ப்ளஸ் பெட்ரோலோட, அது கம்பெனி என்டாஸ்மெண்ட்டோட மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வண்டி பாருங்கள், எல்லாத்துக்குமே தெரியும் ஹைட்டாக இருக்கிற உட்காந்து ஓட்டுறதுக்கு வேகனார், ஜென் எஸ்டிலோ, சாண்ட்ரோ. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஜென் எஸ்டிலோ, அதுவும் நியூ சேஃப் 2010 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. காப்பர் ரெட்டுங்க, ரொம்ப தெளிவான வண்டி. 4மே பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, சென்ட்ரல் லாக் வந்துருது. அது ரிமோட் கீ வந்துருச்சு உங்களுக்கு. சீட் கவர், ஃப்ளோர் மேட் எல்லாமே சூப்பராக போட்டிருக்காங்க. இன்பில்டாக MP3 பிளேயர் எல்லாமே வந்துருது. அதுவுமே பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் தான் போட்டிருக்காங்க. ஒரு அருமையான வண்டி, VX வேரியண்ட்டில், அதுவும் லோ பட்ஜெட்டில் வெறும் 1,85,000 கொடுத்துருவாங்க கஸ்டமர். சரிங்களா? இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான், ஒரே ரேட் 1,85,000 ஜென் எஸ்டிலோ VXI, ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி, 2010, 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. மிஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப அருமையான வண்டி, ரொம்ப தெளிவாக இருக்குது. நேராக வந்து வண்டி ஓட்டி போகிறேங்க, கம்பல்சரி உங்களுக்கு வண்டி பிடிக்கும். காப்பர் ரேட்டில் ஒரு பக்கா செக்மெண்ட்டு, மிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த வண்டி பாருங்கள், ஹோண்டா சிட்டி 2010 மாடலுங்க. 2010 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பக்கா குவாலிட்டியாக இருக்குது வண்டி. டூயல் ஏர் பேக் வந்துடுது, ABS பிரேக் வந்துடுது, 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ எல்லாமே வந்துடுதுங்க. ஏசி கூலிங், ஹோண்டாலாம் எல்லாத்துக்குமே தெரியும், ஏசி கூலிங் வேற லெவலில் இருக்கும். ஸோ அருமையான வண்டி. 4மே அலாவில் வந்துடுது, அதுவுமே கம்பெனி அலாவில் தான். டயர் பாயிண்ட் 4மே பாருங்கள், 4மே ஒரு 95% இருக்கும், 95% இருக்குது. சீட் கவர், ஃப்ளோர் மேட்டு எல்லாமே நல்லா இருக்குது. வண்டியில் எந்த விதமான செலவுமே இருக்காது. நீங்கள் எத்தனையோ ஷோரூமில் போய் எவ்வளோ வண்டி பார்த்துருக்கலாம். ஆனால் ஒரு லோ பட்ஜெட்டில் நம்ம சொல்ல போகிற பட்ஜெட் மறுபடியும் சொல்கிறேன், 2010 மாடல், 2009 மாடல், 2 ஓனர் இருந்தாலும் சரி, 3 ஓனர் இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் 3,500 கீழே ஹோண்டா சிட்டி எங்கேயுமே கிடையாது. 2,85,000 கொடுத்துடலாம். மறுபடியும் சொல்கிறேன், வெறும் 2,85,000 ஹோண்டா சிட்டி IV டெக் பெட்ரோல் வண்டி, ABS, ஏர் பேக், அலாவில், பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், சென்ட்ரல் லாக்கோட ஒரு அருமையான வண்டி. வெறும் 2,80,000 கொடுத்துடலாம். நீங்கள் லோக்கலாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நம்ம வண்டிக்கு 1,50,000 லட்சம் லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் பேலன்ஸ் சப்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ட்ரான் டைப்பில், அதுவும் உங்களுக்கு டால்ஃபின் மாடல் கிடையாது, லேட்டஸ்ட் மாடல், ரொம்ப அருமையாக இருக்குது. பாடி குவாலிட்டி, அண்டர்சேஸ் குவாலிட்டி, இன்ஜின் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏசி கூலிங் வேற லெவலில் இருக்கும். வெறும் 2,80,000 கொடுத்துடலாம். அருமையான வண்டி, நல்ல ஹைட்டாக இருக்கும், உட்காந்து ஓட்டுறதுக்கு எப்பயுமே வேகனார் ஒரு சூட்டபிளான வண்டியாக இருக்கும். நியூ சேஃப் மாடல், உங்களுக்கு நியூ சேஃப் தான். 2010, 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. டயர் பாயிண்ட் ஆவரேஜ் 75% இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ப்ரோ ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. டச் ஸ்க்ரீனு, ரிவர்ஸ் கேமரா, 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ வந்துருது. ஒரு பக்கா செக்மெண்ட்டில் ஒரு தெளிவான வண்டி, அதுவும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி. டைரெக்டாக கஸ்டமர் வண்டி தான், நேராக கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்துக்கலாம். 2010, 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. கஸ்டமர் 2,55,000 கேட்குறாங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க, நெகோஷியபிள் தான். நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்க. ஒரிஜினல் கிலோமீட்டர் இருக்குது. அதேமாதிரி VX வேரியண்ட்டு வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது. 2010 மாடல் வேகனார் நியூ சேஃப் VX வேரியண்ட்டு, அருமையான வண்டி. நேராக வந்து வண்டி ஓட்டி பாருங்க. பேக் பம்பரு, ரிவர்ஸ் கேமரா, சென்சாரு, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் லைட்லாம் போட்டு நல்லா இருக்குங்க. வண்டி சூப்பராக இருக்குது. ஃபால் லைட் எல்லாமே நல்லா இருக்குது. க்ரோம் ஃபிட்டிங் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. மேலே கேரியர் எல்லாமே வந்துடுது. அருமையான வண்டி. அதுவும் நீங்கள் லோக்கல் கஸ்டமர் வாங்கினா வண்டி நம்ம ஒரு 1,25,000 to 1,00,000 ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் பேலன்ஸ் சம்பளம் வண்டி எடுத்துக்கலாம். மிஸ் பண்ணிடுறாங்க, ரொம்ப தெளிவான வண்டி. அடுத்த வண்டி பாருங்கள், அதே மாருதி வேகனார் 2007 மாடல், 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. 4மே பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துருது, சென்ட்ரல் லாக் வந்துருது, பேட்டரி புதுசு போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப அருமையாக இருக்குது. கஸ்டமர் வண்டிக்கு 1,55,000 கேட்குறாங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னா கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க. நல்ல ஹைட்டாக இருக்கிறவங்க உட்காந்து ஓட்டுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி. எப்போவுமே வேகனாரும், சாண்ட்ரோவும், ஜென்எஸ்சிலோவும், அதுலேயும் வேகனார் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் உட்காந்து ஓட்டுறதுக்கு. ஒரு 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு நல்லா ப்ராடாக, ஓரளவுக்கு உள்ள ஸ்பேஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபுட் ஸ்பேஸ்லாம் நல்லா இருக்கும், டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ வண்டி நல்லா தெளிவாக இருக்குது. அடிபாடி ரீப்ளேஸ்மெண்ட், ஆக்சிடென்ட் எதுவுமே கிடையாது. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். டேரெக்டாக கஸ்டமர் வண்டி தான், ஆர்சி பண்ண வண்டி தான். நேராக வந்து வண்டி ஓட்டி பார்த்துக்கலாம். ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது. வெறும் 1,55,000. அதேமாதிரி வண்டிக்கு நம்ம ஒரு 70,000 to 80,000 லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் பேலன்ஸ் சம்மர் கட்டி வண்டி எடுத்துக்கலாம். அருமையான வண்டி வேகனார் LXI, மிஸ் பண்ணிடாதீங்க. டோட்டல் மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்குது. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் i20 ஆஸ்டா மாடலுங்க. ஏர் பேக், ABS ஓட, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ,
ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து பக்கா குவாலிட்டியா இருக்கு. அதுவும் இந்த வண்டியில பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. வண்டி நம்பர் பாருங்க 5000 ஃபேன்சி நம்பருங்க 5000 2010 எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. வண்டி பக்கா குவாலிட்டியா இருக்கு. ஒரு தெளிவான செக்மெண்ட்ல அருமையான வண்டி. வெறும் 1,01,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. இப்போ வரைக்குமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான். ஸோ நாலுமே பவர் உண்டு, பவர் ஸ்டீரிங், ஏசி, சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ வந்துருது. இன்பில்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MP3 பிளேயர் எல்லாமே உள்ளே வந்துருது. அதே மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது. ஒரு லோ பட்ஜெட்ல அதுவும் ஒரு ஓனர் வண்டி, அதுவும் சர்வீஸ் ரெக்கார்டோட, அதுவும் ஃபேன்சி நம்பரு, அத்தனை ஆப்ஷன் சொன்ன மாதிரி அவ்வளோ ஆப்ஷன் இருக்கு. டச் ஸ்கிரீன் வந்துருது, ரிவர்ஸ் கேமரா வந்துருது. ஒரு தெளிவான வண்டி. ஸோ நேராக வந்து வண்டி ஓட்டி பாருங்க, கம்பல்சரி வண்டி உங்களுக்கு பிடிக்கும். i20 ஆஸ்டா ஏர்பேக் ஏபிஎஸோட மார்க்கெட்ல 3 லட்ச ரூபாய்க்கு ஒன்று கிடையாது. வெறும் 2,85,000 கொடுத்துடலாம். நீங்க லோக்கலா இருக்கீங்க அப்படின்னு நம்ம 1,50,000 ரூபாய்க்கு லோனும் போட்டு கொடுத்துடலாம். ஸோ அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு தெளிவான செக்மெண்ட்ல ஒரு 2010 ஒரே ஓனர் i20 ஆஸ்டா ஃபேன்சி நம்பர், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வண்டி பாருங்க i20 ஆஸ்டா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2015 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 1,24,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு வண்டி உங்களுக்கு. சாரி 1,06,000 கிலோமீட்டர். ரொம்ப தெளிவான கண்டி, அருமையா இருக்கு. மேலே ஓட்டி பாருங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா இது டாப் எண்ட் மாடல் உங்களுக்கு. நாலுமே அலாய் வீல் வந்துருது, 2 ஏர் பேக் வந்துருது, ஏபிஎஸ் பிரேக் வந்துருது, பவர் உண்டு, பவர் ஸ்டீரிங், சென்ட்ரல் லாக், அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்துருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்துருது. ஸோ ஒரு பக்கா செக்மெண்ட்ல பக்கா குவாலிட்டி, ரிவர்ஸ் கேமரா, டச் ஸ்கிரீனு சொல்லிட்டே போகலாம். வண்டி இல்லாத ஆப்ஷனே கிடையாது. அதுலயும் இந்த வண்டி CRDI டீசல். ஸோ ஒரு 20+ மைலேஜ்ல 2 ஓனர் கண்டிஷன்ல லேட்டஸ்ட் வண்டி, பேங்க் ஃபினான்ஸ் 4,5 லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஸோ அருமையான செக்மெண்ட்ல இருக்கு. மார்க்கெட்ல 5,4 லட்ச ரூபாய்க்கு வண்டி கிடையாது. இந்த வண்டி நம்ம கொடுக்கும் பிரைஸ் வெறும் 4,99,000. வெறும் 4,99,000 ரூபாய்க்கு ஒரு i20 ஆஸ்டா ஃபுல் ஆப்ஷன் டாப் எண்ட் மாடலு. ஸோ நேராக வந்து வண்டி ஓட்டி பாருங்க, கம்பல்சரி உங்களுக்கு வண்டி பிடிக்கும். 4,5 லட்ச ரூபா வரைக்கும் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கிற கஸ்டமருக்கு 4,5 லட்ச ரூபா வரைக்கும் பேங்க் லோன் வாங்கி கொடுத்துடலாம். வெறும் ஒரு 50,000 கட்டி வண்டி உடனே டெலிவரி எடுத்துக்கலாம். நீங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கு, டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உடனே நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பேங்க் ப்ராசஸ்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. வெறும் 4,99,000 ரூபாய்க்கு i20 ஆஸ்டா பக்கா குவாலிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வண்டி பாருங்க இயான் எரா. சரிங்களா, இயான் எரா தருமபுரி ரிஜிஸ்ட்ரேஷன், பக்கா குவாலிட்டி, சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இயான் எரா அருமையான வண்டி. ஃப்ரண்ட் அண்ட் பவர் உண்டு, பவர் ஸ்டீரிங், ஏசி, சென்ட்ரல் லாக் வந்துருது. டயர் 4 டயருமே புது டயர், குட் இயர் டயர் போட்டிருக்காங்க. புது டயர் 4மே பிராண்ட் நியூ டயர். டயர் போட்டு ஒரு 10 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும். ஸோ டைரக்டா கஸ்டமர் வீட்டுல நம்மகிட்ட பார்க்கிங் செல் கொடுத்துருக்காங்க. 2014 சிங்கிள் ஓனர் ஹுண்டாய் இயான் எராங்க. ஃப்ரண்ட் அண்ட் பவர் உண்டு, பவர் ஸ்டீரிங், ஏசி, கூலிங் வேற லெவலில் இருக்கு. ஒரு லோ பட்ஜெட்ல அது மாடல் கொஞ்சம் கூட நல்ல வண்டியா வேணும், அது ஒரு ஓனர் வண்டி வேணுன்றவங்களுக்கு, அது ஒயிட் கலர்ல, ரொம்ப ரொம்ப ரேரான கலர் ஒயிட் கலரு. ஒயிட் கலர்ல வண்டி எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு கிளாஸுமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது, ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவுமே இருக்காது. தாராளமா வந்து வண்டி நீங்க ஓட்டி செக் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே வந்துருது. வண்டி பக்கா குவாலிட்டியா இருக்கு. மார்க்கெட்ல 2.25 லட்சம் வண்டி கிடையாது. வெறும் 2,45,000 ரூபாய் கொடுத்துடலாம். இது வந்து பிக்சர் பஸ் கிடையாது. நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல பேசி வாங்கிக்கலாம். அருமையான வண்டி, ஒரு ஓனர் கண்டிஷன்ல நேரா மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வண்டி பாருங்க 84 85 டொயோட்டா இனோவா 2.5G வேரியண்ட்டுங்க. சரிங்களா, 2.5G வேரியண்ட், 2008 மாடல், 29 வரைக்கும் எஃப்சி இருக்கு. டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா, 4 பவர் உண்டு, பவர் ஸ்டீரிங், ஏசி, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துருது. வண்டி பக்கா குவாலிட்டி. ஒரு 7 பேர் 10 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு, 2 ஃபேமிலி மொத்தமா போறதுக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி வேணும். அதுவும் நல்ல வண்டியா வேணும். அதுவும் கிலோமீட்டர் வெறும் 1,76,000 கிலோமீட்டர் வண்டி இப்போ வரைக்கும் ஓடி இருக்கு. டைமிங்ல டர்போ ஓப்பன் ஆகும். மறுபடியும் சொல்றேன், டைமிங்ல டர்போ ஓப்பன் ஆகும். நீங்க ரேஸ் பண்ணா வண்டியில ஒரு துளி ஸ்மோக், ஆயில் தள்ளுறது, புகை வரது எதுவுமே இருக்காது. வண்டி 100க்கு 100 இருக்கும். நேரா வந்து வண்டி ஓட்டி பாருங்க, கம்பல்சரி வண்டி உங்களுக்கு பிடிக்கும். கிளச் பிளேட்லாம் புதுசு போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப தெளிவா இருக்கு. மார்க்கெட்ல 6 லட்ச ரூபாய்க்கு வண்டி கிடையாது. வெறும் 5,40,000 கொடுத்துடலாம். மறுபடியும் சொல்றேன், வெறும் 5,40,000 ரூபாய்க்கு 2008 இனோவா, அதுவும் பக்கா தெளிவா அண்டர் ஜேசி இன்ஜின் கண்டிஷன்ல 100க்கு 100 இருக்கும். அதுவும் ஃபேன்சி நம்பர் 84 85. நீங்க லோக்கலா இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி நம்ம 3 லட்ச ரூபாய் லோன் போட்டு கொடுத்துடலாம். ஸோ பேலன்ஸ் சப்போர்ட் வண்டி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஏற்ற அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. கோயம்புத்தூர்ல நீங்க இருக்கலாம், இல்லை சென்னையில் இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய சிட்டி, திருச்சி இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் நீங்க இருந்தாலும் சரி, பெங்களூர் இருந்தாலும் சரி, சிட்டி டிராஃபிக்ல மேனுவல் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்காகவே வந்துருக்கு நம்மள்ட்ட ஆட்டோமேட்டிக் வண்டி. ரெனால்டு கிஃப்ட் 2016 ஆட்டோமேட்டிக் RXT சிங்கிள் ஏர் பேக், ஏபிஎஸ், ஃப்ரண்ட் 2 பவர் உண்டு, பவர் ஸ்டீரிங், சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ வந்துருங்க. வண்டி அட்டகாசமா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கிலோமீட்டருமே வெறும் 91,000 கிலோமீட்டர் வண்டி வரைக்கும் ஓடி இருக்கு. 2 ஓனர் கண்டிஷன் இருக்கு. மார்க்கெட்ல 3,4 லட்ச ரூபாய்க்கு வண்டி எங்கேயுமே கிடையாது. இந்த வண்டிக்கு நம்ம கொடுக்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல லோ பட்ஜெட், வெறும் 2,95,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். சீட் கவர், ஃப்ளோர் மேட் எல்லாமே வண்டியோட வந்தது தான். வண்டி பக்கா குவாலிட்டியா இருக்கு. ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. நேரா வந்து நல்ல ஒரு மெக்கானிக் கூட செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. டைரக்டா கஸ்டமர் வண்டி. மறுபடியும் சொல்றேன், ஆட்டோமேட்டிக் வண்டி, லோ பட்ஜெட்ல, அது 2014 மாடல். வேற எந்த பிராண்ட்ல எந்த வண்டி எடுத்தாலுமே 3,5 லட்ச ரூபாய்க்கு வண்டி கிடையாது. 2,95,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம்.
சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஒரு 45,000 கட்டினா போதும், பேலன்ஸ் 2 லட்சம் லோன் பண்ணி கொடுத்துடலாம். அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷன்ல இருக்கு, மிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த வண்டி பாருங்க, ஆல்டோ. ஒரு பக்கா செக்மெண்ட்ல அருமையான வண்டி. 4 டயருமே 95% 95% இருக்கும். ஜேக்கெட் டயர் போட்டிருக்காங்க. பாடியில சின்னதா டென்ட் ஸ்காட்ச் எதுவுமே இருக்காது. பக்கா குவாலிட்டி. ஒரு தெளிவான வண்டி வேணும், அதுவும் 100க்கு 100 இன்ஜின் தெளிவா இருக்கணும், ஏசி கூலிங் சூப்பரா இருக்கணும், பேட்டரி புதுசு போட்டுருக்கணும், சீட் கவர் நல்லா இருக்கணும், ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாம ரொம்ப தெளிவான வண்டி வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஆல்டோ 2011, அது எல்எக்ஸ்ஐ பவர் ஸ்டீரிங் பிளஸ் ஏசி MP3 பிளேயர் வந்துருது. சீட் கவர் ஃப்ளோர் மேட் எல்லாம் சூப்பரா இருக்கு. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லாத வண்டி, அதுவும் பாடியில் டென்ட் ஸ்காட்ச் இல்லாம ஒரு பக்காவான வண்டி வேணுன்றவங்களுக்கு வண்டி பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். மார்க்கெட்ல 2 லட்சம் ரூபாய் 2,4 லட்சம் ரூபாய்க்கு வண்டி கிடையாது. வெறும் 2,15,000 ரூபாய் கொடுத்துடலாம். ஒரே ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ங்க, சரிங்களா? 2,15,000 கொடுத்துடலாம். இந்த கண்டிஷன்ல இவ்வளவு தெளிவா இவ்வளவு தெளிவா ஒரு வண்டி நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அருமையா இருக்கு. நேரா வந்து வண்டி ஓட்டி பாருங்க, கம்பல்சரி வண்டி உங்களுக்கு பிடிக்கும். வண்டி கண்டிஷன் 100க்கு 100 இருக்கும். இவ்வளவு தெளிவான வண்டி நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. கிலோமீட்டருமே ஒரு 30-45 தான், அவ்வளவுதான். ஒரு 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்ஜின் கண்டிஷன் ரொம்ப தெளிவா இருக்கு. ஏசி கூலிங் சூப்பரா இருக்கு. வண்டி ஏசி நீங்க ஆன் பண்ண உடனே ஏசி கூலிங் சூப்பரா இருக்கும். அவ்வளவு அருமையா இருக்கு. நீங்க ஃபுல்லா வண்டி வீடியோ பார்த்துருப்பீங்க. எங்கேயுமே டென்ட் ஸ்கிராச்சஸ், தட்டல் முட்டல், ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி, அண்டர் ரஸ்ட், ஃப்ளட் எஃபெக்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. வண்டி சுத்தமா இருக்கு. எடுத்து ஓட்டி பாருங்க, கம்பல்சரி வண்டி உங்களுக்கு பிடிக்கும். நீங்க லோக்கலா இருக்கீங்க அப்படின்னு வண்டி நம்ம 1 to 1.5 லோன் பண்ணி கொடுத்துடலாம். நீங்க பேலன்ஸ் சம்பளம் வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். 2,15,000 ஒரே ரேட். அடுத்த வண்டி பாருங்க, ரெனால்டுல கிளிம்பர் 2017 மாடல், 2 ஓனர் கண்டிஷன் இருக்கு. 1166 ஃபேன்சி நம்பர். 4 டயருமே 75% இருக்கும். ஸோ எல்லாமே கரண்ட்ல இருக்கு. வண்டியில கிலோமீட்டருமே கம்மியா ஓடி இருக்குங்க. வெறும் 36 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. லோக்கல் நம்பர் தான். சீட் கவர் ஃப்ளோர் மேட் எல்லாமே வந்துருது. பக்கா குவாலிட்டியா இருக்கு. டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா, பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துருது. ஒரு தெளிவான வண்டி. ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்காது. எல்லாமே நீட்டா இருக்கு. RXT வேரியண்ட்டுங்க. நேரா வந்து வண்டி ஓட்டி பாருங்க, கம்பல்சரி வண்டி உங்களுக்கு பிடிக்கும். ஒரு தெளிவான கண்டிஷன்ல தெளிவான வண்டி, அதுவும் உங்களுக்கு ஏர் பேக்கோட இருக்கு. ABS பிரேக் வந்துருது. அருமையான வண்டி. மார்க்கெட்ல 2017 மாடல் எந்த பிராண்ட்ல எந்த வண்டி எடுத்தாலும் எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா 4 லட்ச ரூபாய்க்கு வண்டி கிடையாது. வெறும் 3,30,000 கொடுத்துடலாம். பக்கா செக்மெண்ட், சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கிற கஸ்டமருக்கு இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய் பேங்க்ல வாங்கி கொடுத்துடலாம். ஒரு 30,000 கட்டி வண்டி உடனே எடுத்துக்கலாம். உடனே டெலிவரி கொடுத்துடலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான வண்டி, ரெனால்ட் கிளிம்பர் 2017 மாடல். மிஸ் பண்ணிடாதீங்க. 7 சீட்டர் செக்மெண்ட்ல ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டினா ஈகோ 2016, 15-16 மாடல். 3rd ஓனர்ஷிப்ல இருக்கு. FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குங்க. வண்டி கண்டிஷன் ரொம்ப தெளிவா இருக்கும். அருமையான வண்டி. 2015-16, 3rd ஓனர்ஷிப்ல இருக்கு. 7 பேர் போய்க்கலாம் தாராளமா. 7ல இருந்து 10 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம் நீங்க. ஒரு பெரிய வண்டி, அது ஏசி மாடல்ல. பாடியில் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி, ரீப்ளேஸ்மெண்ட், டென்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே இல்லாம ஒரு புது வண்டி மாதிரி இருக்கு வண்டி. மார்க்கெட்ல 3 லட்சம் வண்டி கிடையாது. வண்டி நம்ம வெறும் 3,27,000 கொடுத்துடலாம். ஒரே ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான வண்டி. இந்த வண்டிக்கு தாராளமா பேங்க் ஃபைனான்ஸும் வாங்கிக்கலாம். லோக்கல் ஃபைனான்ஸ்லாம் 2 to 2.5 லட்சம் வாங்கிக்கலாம். அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஒரு நல்ல கார் வேணும்னா ஸ்கிரீன் தெரியும் நம்பருக்கு உடனே கால் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு நல்ல கார் இருக்கு, அந்த கார் எடுத்து செல் பண்ணணும்னா நம்மளோட ஷோரூம் ஷாப் நீங்க எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். காலையில் 9 மணிலிருந்து ஈவினிங் 9 மணி வரைக்கும் நம்ம ஷோரூம் எப்பவுமே ஓப்பனில் தான் இருக்கும். வாரத்தில் 7 நாளுமே நம்ம ஷோரூம் ஒர்க்கிங்கில் தான் இருக்கும். தாராளமாக கால் பண்ணுங்க. ஒரு பைக்கை கொடுத்துட்டு கார் வேணுனாலுமே நீங்கள் கால் பண்ணலாம். உடனே வந்து பைக்கை கொடுத்துட்டு என்ன கார் வேணுமோ அந்த கார் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் காரை கொடுத்துட்டு பைக் வேணுனாலுமே பைக் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களோட காரை உடனே செல் பண்ணணும், எனக்கு எமர்ஜென்சியாக பணம் வேணுனாலுமே ஸ்கிரீன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாஃப் அங்கேயே வந்து வண்டி வேலை செக் பண்ணிட்டு மார்க்கெட்டில் என்ன ரேட் போயிட்டு இருக்கோ அந்த ரேட்டை அவங்க ரெடி கேஷ் கொடுத்து வந்துருவாங்க. ஸோ நிறைய ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அது 2012க்கு மேலே பேங்க்ல பண்ணிட்டு இருக்கோம், லோக்கல் ஃபண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்ம ஷோரூம்ல இருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு பெட்ரோல் வண்டி எப்படி வாங்கணும், டீசல் வண்டி எப்படி வாங்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா தாராளமாக நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்க. நம்ம ரெகுலராக போட்டுட்டு இருக்கோம். நம்ம ஷோரூம்ல நம்மளோட போஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். கொடுக்குற எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக செக் பண்ணி 0 ரிட்டர்ன். இது வரைக்கும் எந்த வண்டியுமே ரிட்டர்ன் எடுத்ததே கிடையாது நம்ம. ஏன்னா அந்த அளவுக்கு வண்டி தெளிவாக கொடுத்துட்டு இருக்கோம். நேராக வந்து கஸ்டமர் வந்து பார்த்துட்டு 100% நம்ம சொல்ற மாதிரி இருக்கிறனால எடுத்துட்டு போறாங்க. ஸோ நீங்களுமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நிறைய வண்டி போட்டிருக்கோம். இருக்கிற வண்டியில் ஏதோ ஒரு வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக சொந்தமாக நினைக்கிறேன். நேராக வந்து வண்டி ஓட்டி பாருங்க, கம்பல்சரி வரும். அடுத்து நெக்ஸ்ட் வீக் நம்ம ஒரு பெரிய ஆஃபர் போடலான்னு இருக்கோம். அது யாருமே கொடுக்க முடியாத மாதிரி ஒரு பெரிய ஆஃபர். அது வந்து ஒரு சஸ்பென்ஸ் தான். நெக்ஸ்ட் வீக் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனல் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் மற்றது வீடியோ கூட எல்லாமே கண்டினியூஸ் உங்களுக்கு வரும். மறந்துடாதீங்க. நான் உங்களுக்கு கௌதம் கூட நம்ம ஒரு மைனஸ் ரைடர்ஸ் கார்ஸ். தேங்க்யூ.